இரண்டு மூன்று நாளைக்கு முன் திராவிட கட்சியை சார்ந்த நமது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாவம் கிறிஸ்துவத்தின் பெயரை சொல்லி வாக்குகள் அறுவடை செய்வதற்காக போலியான கட்டமைப்பில் கிறிஸ்துவ முறையை பின்பற்றாமல், கிறிஸ்துவ ஆலயத்திற்குள் போலும் செல்லாமல், கிறிஸ்துவத்தை வணங்காமல் மு.க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திமுக காரர் அவர்களும் போலியாக மதத்தை இழிவுபடுத்தும் விதமாக அங்கு பேராயர்களை வைத்து திருநெல்வேலி சீமையில் அங்கு போலியாக கிறிஸ்துமஸ் கொண்டாடினார்கள். நரேந்திர மோடி தாமோதரதாஸ் அவர்கள் இன்று கிறிஸ்து பிறந்த இன்று அங்கு மிக விமர்சையாக தெய்வத்தை பரிசுத்த ஆவியின் இயேசுநாதரை வணங்கி அங்கு டில்லியில் அங்கு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினார்கள். கர்த்தரின் நாமத்தில் என்றும் ஜெபிக்கும் பிஜேபியும் மற்றும் நரேந்திர மோடி தாமோதரதாஸ் அவர்களும் இயேசுவின் நாமத்தில் என்றும் செல்வம். வணக்கம். இது கீழக்கிழங்கல் கிராமத்தின் தேவாலயம். இன்று நமது கிராமத்தில் கிறிஸ்துவ முறைப்படி கிறிஸ்துமஸ் விழா மிகச் சிறப்பாக இந்த கிறிஸ்துவ அரசர் ஆலயத்தில் மிகச் சிறப்பாக நடந்தது. அதேபோல நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தாமோதரதாஸ் அவர்கள் டில்லியில் கிறிஸ்துவத்தின் முறைப்படி தேவபிதா தேவ திருமகன் பெத்லகேமில் புல்கூட்டில் பிறந்த அந்த தெய்வ தூதன் நம்மை காக்க வேண்டும் என்று வந்த அந்த பரிசுத்த ஆவியின் பெயரால் அங்கு உண்மையாக நம்முடைய நரேந்திர மோடி தாமோதரதாஸ் அவர்கள் அரை மணி நேரம் பிரார்த்தனை கூடி அங்கு ஒரு தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினார்கள். அது மனப்பூர்வமான, மன நிம்மதியான, தெய்வம் உண்டு என்கின்ற விதத்தில் அந்த கிறிஸ்துமஸ் விழா அங்கு சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது.